மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மத்தேயு 15:26. அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல. பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல. பிள்ளைகளின் அப்பம் எனக்கு வேண்டும். அல்லேலூயா. நாய்க்குட்டிகளுக்கு போடுகிற அப்பம் அல்ல, அல்லது வேலைக்காரர்களுக்கு கூலிக்காரர்களுக்கு கொடுக்கிற அப்பம் அல்ல. எனக்கு கொடுக்கிற அப்பம் பிள்ளைகளின் அப்பத்தை எனக்கு தர வேண்டும். ஆமென். அல்லேலூயா. இந்த பிள்ளைகளின் அப்பம் என்பது அது சாதாரண ஒரு காரியம் அல்ல. பிள்ளைகளின் அப்பம் என்பது எல்லாவற்றை காட்டிலும் விசேஷித்தமானது. ஆமென். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். மார்க் 7ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிப்போம். மார்க் 7ஆம் அதிகாரம் 27வது வசனம். இயேசு அவளை நோக்கி, முந்தி என் பிள்ளைங்க திருப்தி அடையணும். பிள்ளைகளின் அப்போ முதலாவது என் பிள்ளைகள் திருப்தி அடைய வேண்டும் என்று அந்த பிள்ளைகளுடைய காரியத்தை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. பிள்ளைகளின் அப்பத்தை இன்றைக்கு தேவ சமூகத்துக்குள்ள நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். பிள்ளைகளுக்கென்று ஆண்டவர் விசேஷித்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. பிள்ளைகளுக்கென்று விசேஷித்த நன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்னைக்கு தேவ சமூகத்துக்குள்ள பிள்ளைகளின் அப்பம் என்பது அந்த ஆகாரம் மாத்திரம் அல்ல. பிள்ளைகளுடைய சுகம், பிள்ளைகளுடைய ஆரோக்கியம், பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம், பிள்ளைகளுடைய நன்மை, இவை எல்லாவற்றையும் தன் பிள்ளைகளுக்கென்று விசேஷித்த ஒரு காரியத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்று. ஆபிரகாமின் குமாரத்தி அந்த பிள்ளைக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம், பிள்ளைக்கு வைத்திருக்கிற நன்மை அங்க தேவ சமூகத்தில் தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறார். எவ்வளவேனும் நிமிர முடியாத ஒரு கூனி. ஆனால் ஆண்டவர் தன்னுடைய பிள்ளை என்கிற அந்த ஸ்தானத்தில் இவள் சாதாரணமானவள் அல்ல. இவள் ஆபிரகாமின் குமாரத்தி. எனவே இவளுடைய கட்டுகளை நான் அவிழ்க்க வேண்டும் என்று சொல்லி ஓய்வு நாளில் வேதபாரர்கள் பரிசேயர்கள் யாரும் முறுமுறுத்தாலோ, யார் என்ன பேசினாலோ, இவள் சாதாரணமானவள் அல்ல, இவள் ஆபிரகாமுடைய குமாரத்தி. எனவே நான் இவளுடைய கட்டுகளை அவிழ்க்க வேண்டும். அல்லேலூயா. பிள்ளை என்கிற ஸ்தானத்துக்குள் கடந்து வருகிற பொழுது பிள்ளைகளுடைய எல்லா கட்டுகளையும் கர்த்தர் அவிழ்ப்பார். அல்லேலூயா. பிள்ளைகளுக்கென்று கர்த்தர் விசேஷித்த நன்மைகளை, விசேஷித்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் நம்முடைய மேலே வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இங்க பாருங்க, இந்த கானானிய ஸ்திரீ அன்னுடைய சமூகத்தில் கடந்து வருகிறாள். கடந்து வந்து என்னுடைய பிள்ளை பயங்கரமான ஒரு போராட்டம், கொடிய அசுத்த ஆவினால பிடிக்கப்பட்டிருக்கிறாள், அவளுக்கு விடுதலை வேண்டும் என்று தன்னுடைய பிள்ளைக்காக ஜெபிப்பதற்கு ஆண்டவருடைய சமூகத்தில் கடந்து வருகிறார். சீசர்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, ஆண்டவரே பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க, ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி. தன்னிடத்தில் வருகிற ஒருவரையும் என் ஆண்டவர் புறம்பே தள்ளுவது இல்லை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் இடத்துல வாருங்கள். ஆண்டவருடைய நோக்கம் யாரையும் புறம்பே தள்ளுவது அல்ல, யாரையும் உதாசனப்படுத்துகிற ஆண்டவர் அல்ல, யாரையும் கைவிடுகிற ஒரு தகப்பன் அல்ல. யாராயிருந்தாலும் இடத்தில் வந்தால் அவர்களுக்கு விடுதலை என்று ஒரு இரக்கமுள்ள ஒரு தேவன், அவ்வளவு அன்புள்ள ஒரு தேவன். இங்க சீசர் ரெக்கமெண்ட் பண்ணியும் ஆண்டவர் அந்த வார்த்தையை அவரிடத்தில் அந்த வார்த்தையை சொல்லுகிறார், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுவது நல்லதல்ல. அவள் வேதனையோடு வருகிறாள். என் பிள்ளை விடுதலை பெற்றுக்கொள்ளணும், என் பிள்ளைக்கு சுகம் கிடைக்கணும் என்று வேதனையோடு கடந்து வருகிறாள். ஆண்டவர் இவ்வளவு கடினமான ஒரு வார்த்தையை, அவருடைய குழந்தையை ஒரு நாய்க்குட்டிக்கு சமமாய் அவ்வளவு ஒரு கடினமான ஒரு வார்த்தையை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். அவருடைய இருதயம் ஒருவேளை உலக பிரகாரமாக இருந்தால் வேதனைப்பட்டு இருக்கோம், காயப்பட்டிருக்கோம். சபைக்கு வர்றோம், பாரத்தோடு சபைக்கு கடந்து வருகிறோம், ஏதாவது ஒரு நல்ல வார்த்தை கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து சபைக்குள்ள கடந்து வருகிறோம். ஏதோ ஒரு கடினமான வார்த்தை வந்துவிட்டால் கோபத்தோடு திரும்பி போய் விடுகிறோம். ஜெபம் பண்ணுவதற்காக அப்படியே காத்திருப்போம். உனக்கெல்லாம் ஜெபிக்க முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டா எவ்வளோ வருத்தமாக இருக்கும். மணிக்கணக்காக காத்திருப்போம், உனக்கு ஜெபிக்க முடியாது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டோம் அப்படின்னா ஒரு பெரிய ஒரு கோபம்,
ஒரு பெரிய ஒரு கஷ்டம். தேடி கடந்து வந்தேன், என்னை உதாசனப்படுத்திட்டாங்க. சபைக்குள்ள கடந்து வந்தேன், சபைக்குள்ள எனக்கு ஆறுதலான வார்த்தைகள் கிடைக்கல என்கிற எண்ணம் வந்தோன்னு அப்படியே கடந்து போயிடுவோம். அதை வெறுமையாக கடந்து போனாலும் பரவாயில்ல, அடிஷ்னலாக ஒரு 10 வார்த்தையும் சொல்லிட்டு என்ன செஞ்சிருவோம், கடந்து போயிடுவோம். அது அதை காட்டிலும் கொடுமையான ஒரு காரியம். ஆனால் பாருங்க, இங்கே இவ்வளோ பெரிய ஒரு வார்த்தையை சொன்ன பின்பும் அவள் சொல்லுகிறார், ஆண்டவரே நீங்கள் சொல்றது உண்மைதான், ஆண்டவரே நீங்கள் சொல்றது உண்மைதான். ஆனால் அந்த நாய்க்குட்டிகள் தங்களுடைய எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும், மேஜையின் கீழ் விழும் துணிக்கைகளை தின்னுமே அப்படின்னா, அந்த நாய்க்குட்டி என்பது தெருவில் போகிற நாய்க்குட்டி அல்ல. தெருவில் போகிற நாய்க்குட்டின்னா எஜமானுடைய மேஜைக்கு கீழே நினைச்சாது கண்டிப்பாக இருக்காது. அது வீட்டில் வளர்க்குற நல்ல செல்ல பிராணியாக இருக்கும், அவன் வீட்டில் வளர்க்குற ஒரு செல்ல குட்டியாக இருக்கும். ஆனால் பாருங்க, அவன் சொல்கிறான், நீ சொல்கிறது உண்மைதான், ஆனால் கீழே விழுறத எவ்வளவு செல்லமாக வீட்டில் நாய்க்குட்டி வளர்த்தாலும் அதுக்கு என்ன செய்வோம், நம்முடைய பிள்ளைக்கு வைக்கிற காரியத்தை என்ன செய்ய மாட்டோம், கொடுக்க மாட்டோம். செல்லமாக இருக்கிற நாய்க்குட்டி தான், ஆனால் தம்முடைய பிள்ளைக்கென்று வைத்திருக்கிற விசேஷ காரியம், அந்த காரியத்தை என்ன செய்ய மாட்டோம், நம்ம வீட்டில் வளர்க்குற அந்த நாய்க்குட்டி கொடுக்க மாட்டோம், அதுக்குன்னு தனியாக ஒன்று வாங்கி வைப்போம், அவ்வளவுதான். ஆனால் பாருங்க, அவர் சொல்கிற, ஆண்டவரை நீ சொல்கிறது மெய்தான், ஆனாலும் அந்த கீழே விழுற திணிக்கையாவது எனக்கு கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்கிறார். ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தையை அந்த இடத்துல பயன்படுத்தினார்? ஏன் இந்த வார்த்தையை பயன்படுத்தினார்? இந்த வார்த்தை ஏன் ஆண்டவர் எவ்வளவு கடினமான வார்த்தையை பயன்படுத்தணும்? மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறவர். இன்னைக்கு அநேகருக்கு அற்புதம் வேணும், விடுதலை வேணும், சுகம் வேணும், ஆனால் அற்புதத்தை கொடுக்கிற இயேசு வேண்டாம். இன்னைக்கு அநேகருடைய நிலைமை அதுதான். இன்னைக்கு அநேகர் எல்லா காரியத்திலையும் மந்திரவாதிகிட்ட போனால், அங்கே போனால், இங்கே போனால், ஏதாவது போனால் விடுதலை கிடைக்கும். அதே போல் இங்கேயும் வந்தால் விடுதலை கிடைக்கும், சுகம் கிடைக்கும். ஆனால் அற்புதம் வேணும், சுகம் வேணும், விடுதலை வேணும், ஆனால் யாரு வேண்டாம்? இயேசு வேண்டாம். அற்புதத்தை கொடுக்கிற இயேசு எனக்கு வேண்டாம். எனக்கு வந்தால் எனக்கு அற்புதம் கிடைக்கணும், சுகம் கிடைக்கணும், விடுதலை கிடைக்கணும், நன்மை கிடைக்கணும், ஏதோ ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கணும், ஆனால் இயேசு எனக்கு வேண்டாம். அப்படிங்கிற ஒரு நிலைமையில் அவள் கடந்து வந்த சூழ்நிலையை கர்த்தர் பார்த்தார். இவள் கானானிய ஸ்திரீ, இவளுக்கு தேவை குழந்தைக்கு ஒரு விடுதலை, இவளுக்கு தேவை குழந்தைக்கு ஒரு சுகம். ஆனால் கர்த்தர் அதை மாத்திரம் பார்க்கல, இவளை தன்னுடைய பிள்ளையாய் மாற்ற வேண்டும் என்பதை கர்த்தர் விரும்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு கடைக்கு போகிறோம், கடையில் போய் என்ன செய்கிறோம், இட்லி தோசை ஆர்டர் கொடுக்குறோம். இட்லி தோசை என்ன செய்கிறோம், ஆர்டர் கொடுக்குறோம். இட்லி வாங்கினா, தோசை வாங்கினா ஆட்டோமேட்டிக்காக என்ன இலவசம்? சட்னி இலவசம், சாம்பார் இலவசம், தக்காளி சட்னி இலவசம், புதினா சட்னி இலவசம். எல்லாம் எது வாங்கினா? இட்லி வாங்கினா, தோசை வாங்கினா இலவசம். அப்போ எனக்கு எதுவுமே வேண்டாம், சட்னி கொடுங்க, சாம்பார் கொடுங்க அப்படின்னா அது இலவசம் நினைச்சாது கிடைக்காது. இட்லி வாங்கினா தான் சாம்பார் இலவசம். ஆனால் இன்னைக்கு அநேகருக்கு சுகம் வேணும், சுகம் இலவசமாய் கொடுக்கும், அற்புதம் இலவசமாய் கிடைக்கிறது, ஆசீர்வாதம் இலவசமாய் கிடைக்கிறது, ஆனால் அதை கொடுக்கிற என் ஆண்டவர் எனக்கு வேண்டாம் என்கிற நிலை இன்னைக்கு அநேகருக்குள்ள காணப்படுவதை பார்க்கிறோம். அற்புதத்தை காட்டிலும், அதிசயத்தை காட்டிலும், ஆண்டவர் நமக்கு செய்கிற நன்மைகளை காட்டிலும் முதலாவது நாம் தேட வேண்டிய ஒரு இடம் தேவ சமூகம். அல்லேலூயா. அதனாலதான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் பின்னாடி இருக்கிற எல்லா மற்ற காரியங்கள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா இலவசமா கிடைக்கும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அன்னைக்கு இலவசத்தை முன்பதாக வைக்கிறோம், அதை கொடுக்கிற ஆண்டவரை பின்பதாக வைக்கிறோம். முதல் இடம் கர்த்தருக்கு கொடுக்கணும், முதல் ஸ்தானத்தை கர்த்தருக்கு கொடுக்கணும். அப்படி கொடுக்கணும் அப்படின்னா நீங்களும் நானும் கர்த்தருடைய பிள்ளையாய் மாற வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பிள்ளையாய் மாறணும். எனவேதான் கர்த்தர் அந்த காரியத்தை பயன்படுத்தி, அவ்வளவு பெரிய ஒரு காரியத்தை பயன்படுத்தி, எப்பா நான் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் உனக்கு அல்ல, ஒரு அற்புதத்துக்காய் அடையாளத்துக்காய் வந்து போகிற உனக்கு அல்ல, நான் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் என் பிள்ளைகளுக்கு நான் வைத்திருக்கிறேன், என் பிள்ளைங்க முந்தைய திருப்தி அடையணும், நான் அதற்காக நான் வைத்திருக்கிறேன் என்று சொன்ன பொழுது அந்த பிள்ளை என்கிற அனுபவத்துக்குள்ள தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்தில் தன்னை அர்ப்பணித்தார்.
அல்லேலூயா. இன்னைக்கு பிள்ளைகளின் அப்போ அப்படின்னா நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாற வேண்டும். யோவான் சுவிசேஷத்தை வாசிக்கிற பொழுது 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். அவருடைய விசுவாசத்தை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிறோம். அப்ப இன்னைக்கு கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தின் அடிப்படையில் கடந்து வந்து இன்னைக்கு நம்ம அவரை ஏற்றுக்கொண்டதுனால இன்றைக்கு கர்த்தர் நம்மை அவருடைய பிள்ளையாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். நான் இயேசுவின் பிள்ளை என்று சொல்றவங்க கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. நான் இயேசுவின் பிள்ளை, அவருடைய பிள்ளையாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். அப்போ பிள்ளைகள் என்று சொன்னால் வேதம் சொல்கிறது, ரோமரின் புஸ்தகத்தை வாசிக்கிற பொழுது 8ஆம் அதிகாரத்தை வாசிப்போம். 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுவதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். அல்லேலூயா. திரும்பவும் பயப்படுவதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறல. இப்போ நம்ம அவருடைய பிள்ளை அப்படின்னா நான் சொந்தமா அப்பான்னு கூப்பிட முடியும், அம்மா என்று சொல்லி அவரை கூப்பிட முடியும். பயப்படுவதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறல. ஒரு காலத்தில் அடிமைத்தனத்தில் இருந்து பயந்து அநேக காரியங்களை செலுத்தினோம். ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல, அவருடைய பிள்ளையாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். நேரடியாய் கிருபாசன தண்டைகளை நெருங்கி சேருகிற பாக்கியத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய பிள்ளையாய் மாற்றிட்டா நமக்கு ரெக்கமெண்ட் தேவையில்லை, நேரடியாக கேட்கலாம், நேரடியாக தேவ சமூகத்தில் கேட்கலாம். ஏனென்றா நான் அவருடைய பிள்ளை, அவருடைய பிள்ளைகளானால் அவருடைய சுதந்திரரும். ஆமென். அல்லேலூயா. அவன பிள்ளைகளாய் மாற்றப்பட்டு விட்டால் கர்த்தர் நம்மை சுதந்திரவாளியாய் வைத்திருக்கிறார். ஆண்டவர் சுதந்திர பாகத்தை நமக்கு வைத்திருக்கிறார். சுதந்திரம் என்பது வைத்திருக்கிற இரட்டிப்பான ஒரு பங்கு. ஆமென். இரட்டிப்பான நன்மை, இரட்டிப்பான ஆசீர்வாதம் அவருடைய பிள்ளைகளுக்கு தான் கர்த்தர் அந்த விசேஷ சுதந்திர பாகத்தை தன் பிள்ளைகளுக்கு கண்டு கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளா இருக்கிற வரைக்கும், அவருடைய பிள்ளைங்கிற ஸ்தானத்தில் இருக்கிற வரைக்கும் கர்த்தர் அந்த பிள்ளைகளின் அப்பத்தினால கர்த்தர் நம்ம திருப்தியாக்குவார். என் ஜனம் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள், கண்மலையும் தேனினால கர்த்தர் நம்மை திருப்தியாக்குவா. அவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் விசேஷித்த காரியம் அவ்வளவு அழகாய் கர்த்தர் நடத்துகிற ஒரு ஆண்டவர். பிள்ளைகளின் அப்போ அது எனக்கென்று வைத்திருக்கிற ஒரு விசேஷித்த ஒரு பங்கு, அது எனக்கென்று வைத்திருக்கிற விசேஷித்த ஒரு ஆசீர்வாதம். அந்த காரியத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் அந்த பிள்ளைகளின் அப்பத்தை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் நடத்துவா. ஆமென். இளைய குமாரன் அந்த பிள்ளையின் அப்போ அந்த தகப்பன் ஸ்தானத்துக்குள்ள அவன் இருக்கிற வரைக்கும் பூர்த்தியான திருப்தியான சாப்பாடு அவனுக்கு கிடைத்தது. ஆமென். அல்லேலூயா. அழகான உயர்ந்த வஸ்திரம், அழகான சூப்பர் எல்லா காரியங்கள் அந்த பிள்ளை என்கிற ஸ்தானத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும், அந்த உரிமைக்குள்ள இருக்கிற வரைக்கும் அவனுக்கு கிடைத்த காரியம் ஒரு பெரிய ஒரு மேன்மையாய் காணப்பட்டது. ஆனா அந்த தகப்பனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியாமல், தகப்பனுடைய அரவணைப்புக்கு அதுக்குள்ள இல்லாதபடிக்கு உலக பிரகாரமான காரியம், உலகத்தினுடைய சில ஆசாபாசங்கள் அதை தேடி அவன் கடந்து போனதுனால அந்த ஸ்தானத்தை அவன் இழந்து போய் விடுகிறான். பிள்ளைகளுக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற நன்மை மேலானது, பிள்ளைகளுக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் மேலானது. கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளுக்காய் கர்த்தர் விசேஷித்த நன்மையை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த ஸ்தானத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும், அந்த காரியத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் ஒரு மேன்மையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் நமக்கு என்று வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அதை விட்டு அவன் வெளியே கடந்து போன பொழுது பண்டிக்கு போடுற தவிடு கூட என்ன செய்ய அவனுக்கு என்ன கிடைக்கல. அதை தின்பதற்கு ஆசையா இருந்தான், அது கிடைத்தா கூட பரவாயில்லை என்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டு அவ்வளவு செல்வ செழிப்பாய், அவ்வளவு செல்வ சீமானாய், அவ்வளவு ஆசீர்வாதத்தோடு நன்மையாய் வாழ்ந்தவன் பண்டிக்கு போடுற தவிடு கூட கிடைப்பதாக சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டான். அந்த சூழ்நிலையில் தான் அவனுக்கு புத்தி என்ன செய்யறது தெளிகிறது, புத்தி தெளிகிறது. புத்தி தெளிந்த பொழுது அவன் சொல்கிறான், நான் எழுந்து என் தகப்பன் இடத்திற்கு போவேன். அல்லேலூயா. எழுந்து என் தகப்பன் இடத்திற்கு போவேன். தகப்பனே, உமக்கு விரோதமாகவும்
உமக்கு முன்பாகவும் பாவம் செய்து இனி உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரம் நல்ல உம்முடைய கூலிக்காரல் ஒருவனாய் வைத்துக் கொள்ளோ. ஆனா பாருங்க, அவன் எழுந்து வந்தான். அவருடைய தகப்பன் அவனுடைய வேலைக்காரனாய் அல்ல, கூலிக்காரனாய் அல்ல, மீண்டும் தன்னுடைய பிள்ளையாக என் குமாரன் மரித்தா மீண்டும் கடந்து வந்தா என் அந்த பிள்ளைக்குள்ள சகல ஸ்தானத்தையோ அந்த பிள்ளைக்கு வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையோ இரட்டிப்பாய் கொடுத்து சந்தோஷப்பட்டு களி கூர்ந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு பிள்ளை என்கிற ஸ்தானத்தை ஏதோ ஒரு சூழ்நிலை இழந்திருக்கலாம், ஏதோ ஒரு சூழ்நிலையில் அதை விட்டு அந்த ஸ்தானத்தை விட்டு வெளியே கடந்து வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் மீண்டும் நமக்கு ஒரு வாய்ப்பையும் தருணத்தையும் கொடுக்கிற பொழுது தேவ சமூகத்தில் கடந்து வந்து ஆண்டவரே மீண்டும் என்னை ஆண்டவருடைய வாய்ப்பை எனக்கு தாரும் என்று சொல்லுகிற பொழுது அவர் மீண்டும் தன்னுடைய பிள்ளையா ஏற்றுக்கொண்டு அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறவர். அல்லேலூயா. பிள்ளைகளின் அப்பத்தை இழந்து போய்விடக்கூடாது. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளின் அப்பத்தை எனக்கு தாரும் என்று தேவ சமூகத்தில் நாம் ஒவ்வொரு நாட்களும் கேட்கணும். ஆமென், அல்லேலூயா. அந்த பிள்ளைகளுடைய அப்பத்தை நாம் கேட்கிற பொழுது கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுப்பதற்கு இன்றைக்கும் என் ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா.